ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை அடுத்து செம்பியம் காவல் உதவி ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை காவல்துறையில் 12 காவல் உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை காவல்துறையில் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தற்போது ICW பிரிவின் உதவி ஆணையராக மாற்றம் செய்யப்படுகிறார். இதே போன்று எழும்பூர் காவல் உதவி ஆணையராக இருந்த மனோஜ்குமார் சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வடபழனி காவல் உதவி ஆணையராக இருந்த அருள் சந்தோஷ் தற்போது சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். MKB நகர் காவல் உதவி ஆணையராக இருந்த வரதராஜன் சென்னை காவல்துறை நவீனமயமாக்கல் மற்றும் பயிற்சி பிரிவு உதவி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். செம்பியம் காவல் உதவி ஆணையராக இருந்த பிரவீன்குமார் தற்போது சென்னை காவல்துறை பாதுகாப்பு பிரிவு உதவி ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குறிப்பாக இவர் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு முக்கிய விசாரணை அதிகாரி. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 24 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கொலை வழக்கில் மேலும் சிலர் கைது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்த நிலையில் தற்போது இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செம்பியம் காவல்துறை உதவி ஆணையராக இருந்த இந்த பிரவீன்குமார் கடந்த சில தினங்களாக, அதாவது கடந்த ஒரு 1.5 மாதமாக காலமாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல்வேறு துப்பாக்கி இருந்த நிலையில் தற்போது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவர் மட்டுமல்ல, இவரை போன்ற உதவி ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் இந்த உதவி விசாரணை அதிகாரி இருந்த பகுதியில் இவர் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கிறார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டது தற்போது போலீஸ் காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்று மேலும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரது அபிமானிகள் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டது அவரது அபிமானத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.